கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்க உற்சாகமாக போகணும், நேரத்துக்கு போகணும். இதெல்லாம் யாருக்கு வரும்னா, தேவன் பேரில் அன்பு வைத்திருக்கிறவர்களுக்கு அந்த அன்பு நிமித்தமாய் உண்டாகிற மரியாதை, அவர்கள் தங்களுடைய காரியங்களை காட்டிலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அதுதான் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமோடும் முழு வேகத்தோடும் அன்பு கூர்வாயாக. இந்த குத்துவிளக்கில் ஏன் 6 மட்டும் சொல்லியிருக்கு? 6 விதமான ஆவிகளை சொல்லிட்டு ஒன்று சொல்லலையே. அதை சொல்ல தேவையில்லை. அது சென்டர் என்ன தெரியுமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். சென்டர் என்ன தெரியுமா? தேவன் ஒளியாகவே இருக்கிறார். சென்டர் என்ன தெரியுமா? தேவன் வெளிச்சமாகவே இருக்கிறார். அந்த அன்பும் அந்த வெளிச்சமும் இருந்தால்தான் இந்த 6 ஆவிகளும் செயல்படும். என்ன அர்த்தம்? அந்த குத்துவிளக்கு எதை எதிர்பார்த்ததோ அவர்களில் ஒருவரும் அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஆகவே அவர்களால் அந்த மகா பரிசுத்தத்திற்குள் போகவே முடியவில்லை. ஆனால் இயேசு என்ன பண்ணினார்? இந்த குத்துவிளக்கு எதை எதிர்பார்த்ததோ அதை நிறைவேற்றின பொழுது, சிலுவையில் நிறைவேற்றின பொழுது, அந்த மகா பரிசுத்தத்தின் திரை 2ஆய் கிழிந்தது. எல்லாரும் உள்ளே போனோம். அதாவது எப்படிப்பட்ட ஒளியாக இருக்கிற அவருக்கு சோர்ஸ் தேவையில்லை. நமக்கெல்லாம் வெளிச்சம் வேணும்னா ஏதாவது சோர்ஸ் தேவைப்படுகிறது. ஆனால் நம்முடைய தேவனுக்கு எந்த சோர்ஸும் தேவையில்லை. அவருடைய ஆலயத்தில் கூட பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் குத்து விளக்க வைக்க சொன்னார். பரிசுத்த ஸ்தலத்தில் யார் வேலை செய்வா? ஆசாரியர்கள் வேலை செய்வார்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியத்தை சொல்வதற்காக தேவன் ஒரு குத்து விளக்கை பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்க சொன்னார். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எந்த வெளிச்சமும், இயற்கையான வெளிச்சத்தை தேவன் அனுமதிக்கல. ஏன்னா தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்? நான் தான் ஒளியா இருக்கிறேன். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் போகும்போது அங்க என்ன இருந்தது? தேவனுடைய மகிமையே வெளிச்சமாக இருந்தது. ஆமென். அப்போ நம்முடைய தேவன் ஒரு இடத்துல இருக்கிறார்னா அந்த இருள் அங்கிருந்து விலகி போகிறதாக இருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட விதத்தில் அவரே ஒளியா இருக்கிறார் என்று அங்கே யோவான் எழுதுகிறார். அது மட்டுமல்ல, அது அவருடைய ஒரு குணம். பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றிய அந்த காரியம். ஆனா ஆவிக்குரிய ரீதியில் தேவன் ஒளியா இருக்கிறார்னா எப்படி இருக்கிறார்னா, அந்த ஒளிதான் எல்லாவற்றிற்கும் ஜீவனாய் இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கிற படைக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் இயேசுவை கொண்டு தேவன் உண்டாக்கினார். அப்போ இந்த வெளிச்சம் என்னவா இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாமே அவரை கொண்டு, அவர் மூலமாக, அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. அந்த ரீசன்ல தான் தேவன் என்ன பண்ணார்? முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். தேவனுக்கு இருட்டை பார்த்து பயமா இருந்துச்சு, அதனால வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. அப்படி சொல்ல முடியாது. நம்ம தேவன் நின்னாலே அங்க எந்த இருளுமே இருக்க முடியாது. அப்ப நீங்க சில காரியங்களை புரிஞ்சுக்கணும். தேவன் ஒளியா இருக்கிறார், தேவன் வெளிச்சமா இருக்கிறார்னா அந்த இடத்துல ஆதியாகமத்தில் இருளான இந்த இடத்துல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார்னா அது நல்ல ஞானார்த்தத்தோட பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் ஜீவனுக்குரிய வெளிச்சம். அந்த வெளிச்சம் சிருஷ்டிப்புக்கு ஏற்ற ஒரு வெளிச்சம். அப்போ தேவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு எல்லாம் தெரியுது. இப்பதான் கர்த்தருக்கே தெரியுது, ஆகா பூமி ஒழுங்கின்மை வெறுமையா கிடக்கு, எல்லாம் செதறி போய் கிடக்கு, எல்லாம் நாசமா போய் கிடக்கு. இப்ப வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ள வந்தோடனே லைட்டை போட்டோன்னு தான் என்னன்னு தெரியுது இல்லையா? சர்ச்சுக்குள்ள லைட்டை போட்டோன்னு தான் என்ன எங்கெங்க இருக்குன்னு. அது போல தேவனுக்கும் வெளிச்சம் உண்டாக கிடக்குன்னு சொல்லிட்டு அப்ப பார்த்துட்டு அப்புறம் தேவன் வெளிச்சத்தை வச்சுதான் எல்லாத்தையும் சரி பண்ணினாருன்னு அந்த அர்த்தத்தில் எடுத்துக்க கூடாது. ஏன்னா அக்கார்டிங் டு பைபிள், அக்கார்டிங் டு த ட்ரூத், நம்முடைய தேவன் ஒளியா இருக்கிறார். அந்த தேவன் ஒளியான தேவன் இருளான அந்த உலகத்துல இருளும் ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்த அந்த இடத்துல யார பேசினார்? எபிரேயத்துல அதுக்கு நல்ல அர்த்தம் வரும். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். லெட் தேர் பி லைட். அப்படி கூட எல்லாம் எபிரேயத்துல வராது. லைட், அவ்வளவுதான். தேவன் என்ன சொன்னாரு? லைட்னு சொன்னார். ஓர், அவ்வளவுதான். அவர் வெளிச்சமானார் இருக்கு. ஆமென். யார் வெளிச்சமானார்? இயேசு வெளிச்சமானார். அப்போ இயேசு என்கிற அந்த வெளிச்சம், அவர் ஆதி, அவரை கொண்டு சிருஷ்டிக்க வேண்டும், அவரை கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் ஆலோசனையில் வைத்திருந்தபடியினாலே அப்படித்தான் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார் அப்படிங்கிறது அந்த அர்த்தத்தில் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. தேவன் வெளிச்சம் உண்டாகிறது என்று சொன்னார். அவைகளை கொண்டு, அவரை கொண்டு, இந்த வெளிச்சத்தை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அது மட்டுமல்ல, ஆதாமையும் கூட 6ஆம் நாளிலே சிருஷ்டித்த போது தேவன் என்ன பண்ணினாரு? வெறும் மண்ணான சரீரத்தை மட்டும் உண்டாக்கல,
தேவன் என்ன பண்ணினார், அவனுடைய நாசியிலே தன்னுடைய ஆவியை ஊதின போது இயேசு ஆவியானவர் மூலமாய் உள்ளே அங்கே ஜீவ வெளிச்சமானார், மனுஷன் ஜீவாத்மாவானான். இன்னைக்கு நாம் ரட்சிப்புக்காக எதற்காக எல்லாருக்கும் பிரயாசப்படுறோம்னா, இயேசுவை நீங்க ஏத்துக்குங்க, இயேசு ஏத்துக்குங்கன்னா, ஒரு மனுஷனுக்குள் இந்த இயேசு வரும் பொழுது அந்த ஆத்மா ஜீவ ஒளியை அடைகிறது. இந்த உலகத்திலேருந்து அந்த ஆத்மா போன பிறகு போகும்போது அது ஒரு நிச்சயமற்ற ஆத்மாவா போகாது. நான் எங்க போகணும், எனக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற அந்த நிச்சயமற்ற ஆத்மாவாக இல்லாமல் அது தன்னை உண்டாக்கின ஒளியாகிய அந்த தேவனிடத்தில் அது போய் அது சேருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சமாக இருக்கிறார். அதுதான் லிவிங் சோல்னு சொல்லி போன வாரத்தில் நான் சொன்னேன். அந்த வெளிச்சத்தோட இன்னொரு முக்கியமான காரியம் என்ன, தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக மறைவான சிருஷ்டி ஒன்றும் கிடையாது. எல்லாமே தேவன் பார்த்தார். காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் எல்லாத்தையுமே தேவனால பார்க்க முடியும். அதே விதமான வெளிச்சத்தை ஆதாமுக்குள் தேவன் வைத்திருந்தார். இப்ப நம்மளால என்ன பண்ண முடியுது, இந்த கண்ணால மட்டும்தான் பார்க்க முடியுது. ஆனால் இயேசுவாகி வெளிச்சம் இருந்த பொழுது கண்கள் திறந்திருந்தாலும் கூட காணப்படுகிறதை மட்டுமல்ல, காணப்படாத ரீதியில் இருக்கிற தேவனை, தேவ தூதர்களை எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவனாக இந்த வெளிச்சம் அவனை வைத்திருந்தது. அப்போ இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவர் நமக்குள் வருகிறாருன்னு சொன்னால் அதோட எல்லா பெனிஃபிட்டையும் பார்க்கணும். இயேசு உள்ள வராருன்னு சொன்னால் வெறும் ரட்சகராக வந்து நம்ம பாவத்தை மன்னிச்சு நம்ம பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவாருங்கிறது மட்டுமல்ல, அதை தாண்டி இந்த உலகத்தில் நாம் எப்படி வெளிச்சமாக ஒளியாக செயல்பட வேண்டுங்கிறத தான் 1 யோவானில் என்ன பண்ணுகிறார், அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக சொல்லி வருகிறார். ஆகவே தான் சொன்னேன், 1 யோவான் புஸ்தகத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னு தெளிவாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆமேன். அப்படி சொன்னால் அது மிக ஆகாது நான் சொல்கிற விஷயம். இந்த பகுதியில் இருக்கிற ஒரு சில காரியங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா நியாயப்பிரமாணத்தை நம்மளை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆமேன். இந்த வெளிச்சத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லி பார்த்தோம். ஆமேன். உலகத்தில் இன்னைக்கு நடக்கிற எந்த தீமைக்கும் தேவன் காரணர் அல்லவே. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ ஏதாவது நமக்கு ஒரு தீமை நடந்ததுன்னா பிசாசு சொல்லுவான், பார்த்தியா நீ இயேசுவை நம்பினியா, எல்லாம் எப்படி போகுது பாரு அப்படின்னு. அப்போதான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இயேசுவை நம்பினா ஒரு தீமையும் வராதுன்னு அர்த்தம், பெரிய நன்மைகள் எனக்கு வருகிறது. ஆமேன். பெரிய நன்மை வர்றதை நான் பார்க்கக்கூடாதபடிக்கு என்ன பண்ணுறான், டைவர்ட் பண்ணுகிறான். எப்பெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம் வருகிறதோ நான் பார்த்துருக்கேன், அதற்கு பிறகு பெரிய ஆசீர்வாதங்களை பார்த்துருக்கிறேன். உலகத்தில் இருக்கவங்க போராட்டத்தை போராட்டமாக பார்க்குறாங்க, நான் எப்படி பார்க்குறேன், அந்த போராட்டத்தை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஒரு மறைக்கிற ஒரு காரியமாக தான் நான் பார்க்குறேன். நல்லவராகவே இருக்கிறார், கர்த்தர்கிட்ட எந்த தீமையும் இல்லை என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. சரியா? இப்போ இந்த தேவன் ஒளியாக இருக்கிறாருங்கிற ஒரு வசனத்தை தான் நம்ம போன வாரத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அதையே இன்னும் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். அதாவது என்ன பார்க்க போறோம்னா, இந்த வெளிச்சம்ங்கிறது, இந்த ஒளிங்கிறது பர்ஃபெக்ஷனை குறிக்கிறது. சொல்லுவோமா, பர்ஃபெக்ஷன், பூரணத்தை குறிக்கிறது. என்ன விதமான பூரணத்தை குறிக்கிறது இந்த ஒளினா, தேவனுடைய பரிபூர்ணத்தை குறிக்கிறது. ஆமேன். தேவன் எப்படி பர்ஃபெக்டாக இருக்கிறார், அப்போ தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கினார், அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். அப்போ தேவன் நீங்க என்ன விரும்புகிறார், தான் எப்படி பர்ஃபெக்ஷன்ல இருக்காரோ அதே விதமான பர்ஃபெக்ஷனை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமேன். அந்த பர்ஃபெக்ஷனை தான் நியாயப்பிரமாணத்தில் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு 10 கட்டளை எதுக்கு கொடுத்தாருன்னா, இதெல்லாம் என்னுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய இந்த எதிர்பார்ப்புலாம் நீ நிறைவேற்றினா யூ ஆர் பர்ஃபெக்ட். இதுல ஒன்று நீ மிஸ் பண்ணினாலும் பர்ஃபெக்ட் கிடையாது, யூ ஆர் ஃபெயில் அப்படின்னாரு. அப்ப யாராலாவது அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடிஞ்சுதா? யாரும் நிறைவேற்றல. தேவன் எதிர்பார்த்த அந்த பர்ஃபெக்ஷனை யாரும் நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றின யார்? ஒருத்தர், இயேசு ஒருத்தர் தான் அதை பூமியில மனுஷனா வந்து தேவன் எதிர்பார்த்த எல்லா பர்ஃபெக்ஷனும் நிறைவேற்றினார். காரணம் என்ன? அவருக்குள்ள என்ன கிடையாது, பாவம் இல்லை. பாவம் இல்லாத ஒருவர் தேவனுடைய பரிபூர்ணத்தை நமக்கு அவர் நிறைவேற்றினார். ஆகவே தான் யோவான் எழுதுகிறார், அவருடைய பரிபூர்ணத்தினால். யாருடைய பரிபூர்ணத்தினால்? அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம். ஆமென்.
இன்னைக்கு என்ன தேவன் வந்து கிருபை கொடுக்கணும், என்ன தேவன் வந்து ஆசீர்வதிக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா யாருடைய பூரணத்தின் மூலமாய் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறான்னா என்னுடைய பெர்ஃபெக்ஷனால கிடையாது. இல்லை உங்களுடைய பெர்ஃபெக்ஷனை வச்சு இந்த பையன் நல்ல பையன் இன்னைக்கு ஆசீர்வதிப்போம் அப்படின்னு கர்த்தர் நினைக்கிறது இல்லை. இயேசுவை நாம் விசுவாசிக்கிறபடினாலே அவருடைய பரிபூர்ணத்தினாலே தேவர் கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் பரிபூர்ணம் இல்லாமல் தேவன்கிட்ட வர முடியாது. ஹல்லேலூயா. பரிபூர்ணம் இல்லாமல் பர்ஃபெக்ஷன் இல்லாமல் கர்த்தர்கிட்ட வர முடியாது. அப்போ எல்லா மனுஷனும் முயற்சி பண்ணா கர்த்தர்கிட்ட வரணும்னு, யாரும் வர முடியவில்லை. அப்போ இயேசு வந்து என்ன பண்ணினார், அவர் நமக்கு பதிலாக கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு அவருடைய பர்ஃபெக்ஷனை இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம கிருபை பெற்றிருக்கிறோம். ஆமென். அப்போ இன்னைக்கு இந்த பர்ஃபெக்ஷனை பற்றி இன்னைக்கு, அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எப்படி அந்த பர்ஃபெக்ஷனில் வாழலாம் என்பதற்கு அதுதான் இந்த 1 யோவானே. 1 யோவானோடைய முக்கியமானது என்ன யோவான் எழுதுறார், ஜான் என்ன எழுதுறாருன்னா, எப்படி நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ முடியும். ஆமென். 2 விஷயத்தை தான் அவர் அதிகமாக சொல்றார். ஒன்று, தேவன் ஒளியாக இருக்கிறார்னு சொல்றாரு. 2வது சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஸோ தேவன் ஒளியாகவே இருக்கிறார் அப்படிங்கிறத நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதை எங்கே கொண்டு போய் முடிக்கணும்னா, ஆக்சுவலாக தேவன் ஒளியாக இருக்கிறாருங்கிறதோட அர்த்தம் எங்கே முடியுதுன்னா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். ஸோ இந்த ஒரு வசனத்தை நான் விளக்கிட்டேன்னா இது எது வரைக்கும் போய் முடியும், 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால தான் நான் இங்கேயே நிற்கிறேன் 2 வாரமாக. இதை வெளிச்சத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், குத்து விளக்கை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு பின்னாடி இருக்குல்ல, ஜீசஸ் இஸ் லார்ட் கீழே இருக்குல்ல, அதுதான் வேதாகமத்தின் குத்து விளக்கு. அதுக்கு பேர் எபிரேயத்தில் மெனோரா. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதிலே எல்லாமே இருக்கிறது. இப்போ நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் அந்த குத்து விளக்கின் அர்த்தத்தில் இருக்குதாகவே நான் என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு அதை பற்றி மட்டும் பேச விரும்புகிறேன். இந்த மெனோரா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து குத்து விளக்குன்னு சொல்கிறோம், நம்ம ஊர் குத்து விளக்கு வேறு. இந்த குத்து விளக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தமிழில் மட்டும்தான் குத்து விளக்குன்னு வந்துடும் ஒரே வார்த்தையில். இங்கிலீஷ்லலாம் போய் படிச்சிங்கன்னா லேம்ப் ஸ்டாண்ட் என்று எழுதியிருக்கும். ஆமென். அப்போ லேம்ப் ஸ்டாண்டுங்கிறது என்ன, குத்து விளக்கை தாங்குகிற, அதாவது எரிய போகிற விளக்குகளை தாங்குகிற ஒரு ஸ்டாண்ட், அதான் இந்த மெனோரா. அப்போ விளக்கு எங்கே எரியும்னா அதில் மேலே இருக்கிற அந்த 7 போர்ஷன் இருக்குல்ல, அதன் மேலே தான் விளக்கு எரியும். ஸோ விளக்கை தாங்குகிற அந்த விளக்கு தண்டு அதுதான் மெனோரா. இதை வேதத்திலேருந்து நம்ம வாசிப்போம் வேகமாக. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பசும்பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும், அதன் தண்டும் கிளைகளும் முக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும், 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். அங்கே 6 இருக்கும் பாருங்க. அது எப்படி இருக்குன்னா 2 தான் இருக்கும். சென்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதோட கனெக்ட் ஆகி தான் போயிருக்கும். அப்படி தான் அதோடைய அமைப்பு. அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு, நான் சொல்றேன். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்துவிளக்கின் 3 கிளைகள் ஒரு பக்கத்திலும் குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் இருக்க வேண்டும். அதில் 7 அகல்களை செய்வாயாக, அதற்கு நேர் எதிராக எரியும்படி அவைகள் ஏற்றப்பட கடவது. அடுத்து யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இது கீழே வந்தீங்கன்னா அங்கே என்ன எழுதியிருக்கும், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய வேண்டும். எப்படி செய்யணுங்கிறத கர்த்தர் யாருக்கு காண்பிச்சார், மோசேயிடம் காண்பிச்சார். என்ன சொல்லியிருக்காரு, 1 அதை கோல்டு பொன்னில் தான் செய்யணும், 2வது உருக்கி செய்யக்கூடாது, அடித்து தகடாக்கி செய்யணும். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா பாட்டாக செய்யக்கூடாது, ஒரே வேலையாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. தனித்தனியாக பாட்டு நம்ம ஆளுங்க மாதிரி வச்சு என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊரில் நகை செய்கிறவங்க அதை வந்து பற்ற வச்சு செய்வாங்க இல்லையா, அப்படிலாம் செய்யக்கூடாது. உருக்கி தான் நம்ம ஆளுங்க நகை செய்வாங்க. கர்த்தர் சொன்ன அடித்து அடின்னு அடித்து அந்த பொண்ணை எத்தனை அடி அடித்தா அது தகடாகும். அப்படிப்பட்ட தகடலை ஒரே தகட்டில் இதெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில் இருக்கும், என்னென்ன மாதிரி இருக்கணும், எப்படி மொக்கு இருக்கணும், எப்படி பூ இருக்கணும்னு. அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. நமக்கு தேவை விளக்கு தான். ஆமென்.
விளக்கும் வெளிச்சத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, லேவியராகமம் 24 1 முதல் 2 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் முன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான குத்துவிளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்க கடவன். 4ஆம் வசனம். அப்போ என்ன சொல்றாரு? குத்துவிளக்கு எப்போதுமே தேவ சமூகத்தில் அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் சொன்னது போல குத்துவிளக்கு எங்க தான் இருக்கு? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிடையாது, அது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. ஆசாரியர்கள் எங்க ஊழியம் செய்வாங்களோ அந்த இடத்தில் அந்த குத்துவிளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். இதுதான் கர்த்தர் சொன்ன காரியங்கள். சரி, இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட் தேவன் ஒளியாக இருக்கிறார் இல்லையா? இப்போ இந்த குத்துவிளக்கு மோசேக்கு தேவன் மலையில காண்பிச்சார் எதை எப்படி செய்யணும்னு சொல்லி. இல்லாட்டி அப்படி அவரால் செஞ்சிருக்க முடியாது. ஆனா இந்த குத்துவிளக்கு பரலோகத்தில் இல்லை. அதை சொல்றேன். ஆக்சுவலா எபிரேயர் என்ன சொல்றாரு? பூமியில ஆண்டவர் ஆராதனை முறைகளுக்கு என்னென்ன வச்சாரோ அதெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறதுக்கு சாயலாய் வச்சார்னு. அப்ப நீங்க போய் பரலோகத்தில் போயிட்டு இதே போல ஒரு மெனோரா இருக்குமா அப்படின்னு தேடினீங்கன்னா அங்க அது இருக்காது. ஒரு ஞானார்த்தத்துக்காக இதை கொடுத்தார். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கணும், பரலோகத்தில் எப்படிப்பட்ட விளக்கு இருக்கிறது, பரலோகத்தில் எப்படிப்பட்ட வெளிச்சம் இருக்கிறது. அப்போ இதை குறித்து தேவன் இதை ஏன் அங்கே வைக்க சொன்னார்? இதன் மூலமா நான் சொல்ல விரும்புவது, இதன் மூலமா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? ஆமென். ஒரு எதுவுமே ஆண்டவர் அர்த்தம் இல்லாமல் செய்ய சொல்ல மாட்டார். ஒரு குத்து விளக்கை தன்னுடைய சமூகத்தில் வைக்க சொன்னார்னா அதுக்கு என்ன காரணம் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தில் எப்படி இருக்கு செட்டப். இப்போ யோவானுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார் பரலோகத்தில் காரியங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. யாருடைய சிங்காசனம் இது? தேவனுடைய சிங்காசனம். சொல்லுவோமா? தேவனுடைய சிங்காசனம். தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இப்ப சிங்காசனத்துக்கு முன்னாடி என்ன எரிஞ்சிட்டு இருக்கு? 7 தீபங்கள். ஆமென். அக்னி தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த 7 அக்னி தீபங்கள் என்னவா? 7 ஆவிகள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அப்ப 7ங்கிறது எதை குறிக்கிறது? பர்ஃபெக்ஷன், பூர்ணத்தை குறிக்கிறது. நமக்கு ஒரு ஆவியா 7 ஆவியாங்கிற சந்தேகம் வரக்கூடாது. நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம். நான் சொல்லிடுவேன். ஆக்சுவலாக ஒரே ஆவியானவர் தான். ஆமென். அந்த ஆவியானவருடைய குணங்கள் அவரோட சேர்த்து இன்னும் 6 குணங்களாக 7 குணங்களை தேவன் எப்படிப்பட்ட குணங்கள் உடையவராக இருக்கிறார் என்பதை இந்த குத்து விளக்கு காண்பிக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இதே விதமான 7 குணங்களை 7 விதமான காரியங்களை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆதாமை தேவன் சிருஷ்டித்த பொழுது அவனுக்குள் இந்த 7 காரியங்களும் இருந்தது. ஆமென். இப்போ இயேசு நமக்குள் வந்தார் என்று சொன்னால் மறுபடியும் அந்த 7 குணங்களுக்காக அந்த பரிபூர்ணத்துக்கு தேவன் நேராகத்தான் தேவன் நம்ம நடத்திட்டு இருக்கார். இன்னைக்கு நமக்குள்ள ஃபுல்லா இல்லாட்டி கூட நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம்னு சொல்றோமே, அது எதுனா இந்த 7 காரியங்களில் தான். ஸோ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும், எத்தனை ஆவிகள்? 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியையில் எழுந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்ற பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நமக்கு தேவை இந்த இடத்துல 7 ஆவிகள். சரி, இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். யார் இந்த ஆட்டுக்குட்டி? இயேசு. இவர் எங்கே நிற்கிறார்? சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அப்படி நிற்கும் போது அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அப்போ நம்ம என்ன நினைச்சுக்க கூடாது, மெட்டபாரிக்கல் இதெல்லாம். 7 கொம்புன்னு அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அந்த ஆட்டுக்குட்டியின் அதிகாரம்
பூர்ணமாக இருந்தது. கொம்புனா என்ன அர்த்தம்? அதிகாரம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கொம்பு அதிகாரத்தை குறிக்கிறது. இங்கே 7 கொம்புகள் இருக்குன்னா என்ன அர்த்தம்? 7 கொம்புகளும் அவருடைய அதிகாரம். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் பூர்ணமான அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அப்படின்னு அர்த்தம், பூரணமான அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 7 கண்கள். அந்த ஆட்டுக்குட்டிக்கு எத்தனை கண்கள்? 7 கண்கள் அங்கே எழுதியிருக்கிறது. அந்த கண்கள் என்னவா? அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகள். அப்போ இயேசுவின் கண்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 7 விதமான பூரணத்தை உடைய அந்த ஆவி இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட கண்கள்லாம் இந்த இடத்துல அவருக்கு அப்படிப்பட்ட அறிவு இருக்கிறது, அவருக்கு அப்படிப்பட்ட ஞானம் இருக்கிறது. இயேசுவின் ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? பூர்ணமான ஞானம். 7 கண்கள், 7 ஆவிகள், 7 அக்னி தீபங்கள். அப்போ இந்த 7 என்ற இந்த பூர்ணம் எதை குறிக்குதுன்னா, இந்த விளக்குகள் எதை, அந்த அகல்கள் எதை குறிக்கிறது, அந்த வெளிச்சம் எதை குறிக்கிறது? தேவனுடைய ஞானத்தை குறிக்கிறது, தேவனுடைய பூரணத்தை குறிக்கிறது. இயேசு இன்னைக்கு எப்படி அவருடைய அதிகாரத்திலையும் சரி, அவருடைய வல்லமையிலும் சரி, அவருடைய புரிந்து கொள்ளுதல், அவருடைய ஞானம் அது மகத்துவமானதாக இருக்கிறது. அதை வச்சு தான் அந்த முழு உலகத்தையும் அவர் பார்க்கிறார். இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் தேவன் எப்படி புரிஞ்சுக்கிறார்னா, நீங்களும் நானும் மாதிரி புரிஞ்சுக்கிறது போல அல்ல. இயேசு தன்னுடைய பரிபூர்ண ஞானத்தின் அந்த கண்களால், அந்த ஆவியால் சபையும் உங்களையும் என்னை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு எதுவுமே என்ன பண்ண வேண்டியதில்லை, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியதே கிடையாது. அப்படிப்பட்ட இயேசு தான் இன்னைக்கு சபைக்கு தன்னுடைய வார்த்தையை போதிக்கிறார். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் எப்படி பிரசங்கம் பண்ணுறோம்? இதெல்லாம் யார் கொடுக்குறார்? ஞானத்தை கொடுக்கிறவர் யார்? தேவன். இந்த 7ம் அவருடைய பெர்ஃபெக்ஷனை குறிக்கிறது. வாசிப்போம். ஏசாயா 11ஆம் அதிகாரம். அதுதானா நான் சொல்றதானா அப்படிங்கிறதுக்கு வேத வசனம் எங்கே இருக்கிறது? வாசிப்போம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இங்க என்ன பண்ணணும்? இந்த குத்துவிளக்கு எடுத்து பார்க்கணும். இந்த குத்துவிளக்கு எப்படி இருக்கு? 2 ஜாயிண்ட் இருக்கிறது இல்லையா? அங்க எழுதிருக்கு பாருங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும். அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர். 7. ஒரே ஆவியானவர் எத்தனையா செயல்படுகிறார்? 7ஆக பரிபூர்ணமாக செயல்படுகிறார். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். எப்போ? இது இயேசு பூமிக்கு மனுஷனா வந்தப்ப அவர் மேல எப்படி இந்த ஆவியானவர் தங்கி இருப்பார் என்பதை இந்த இடத்துல எழுதியிருக்கிறது. ஆனா இப்போ உயிர்த்தெழுந்து அவர் அங்க இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார். இன்னைக்கும் அதே விதமான காரியங்களை உடையவராக இருக்கிறார். அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஆவியானவர் இந்த 7 விதமான ஆவியா இருக்கிறாரா, அல்லது இயேசு இந்த 7 பர்ஃபெக்ஷன் உடையவராக இருக்கிறார்? நீங்க பாத்தீங்கன்னா அதான் சொன்னேன், இயேசுவையும் ஆவியானவரையும் பிரிக்க முடியாது. பிதாவையும் இயேசுவையும் ஆவியானவரையும் நீங்க செப்பரேட் பண்ணவே முடியாதுன்னு அதுக்கு தான் சொன்னேன். இன்னைக்கு இயேசு எனக்குள்ள இருக்காருன்னா ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், ஆவியானவர் எனக்குள்ள இருக்குன்னா பிதா எனக்குள்ள இருக்கிறார். இந்த சொல்லப்பட்ட 7 காரியங்களும் அது இயேசுவுக்கு மாத்திரமல்ல, எனக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளாக இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த காரியங்கள் செயல்படும். அதுக்கு தான் தேவன் ஒளியாக இருக்கிறத பற்றி பேசியிருக்குது. இருக்குன்னா தேவன் ஒளியாக இருக்கிறாருங்கிறது நல்ல விஷயம். அதே தேவன் இன்னைக்கு நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒளியை கொடுத்திருக்கிறார், எப்படிப்பட்ட வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாருங்கிறதுக்காக தான் இந்த பிரசங்கமே. ஹல்லேலூயா. அப்ப 7ஐயும் நீங்க புரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். நமக்கும் என்ன உண்டு? ஞானமும் உணர்வும். தேவன் எதை சொல்றாரோ அது ஞானம் இருந்தால் மட்டும் பத்தாது, அதை எப்படி அப்ளை பண்றது, அதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு காரியத்தை குறித்த ஞானத்தை எப்படி வாழ்க்கையில பயன்படுத்துவது, அது உணர்வு. ஆமென். ஞானம் உணர்வும். ஆலோசனை, தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். யாருடைய ஆலோசனையில் நம்ம நடக்கிறோம்? மனுஷர்களுடைய ஆலோசனையின்படி அல்ல, தேவ ஆலோசனை. ஆலோசனை பலன் நமக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுக்கிறார். நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் ஆவியை தந்திருக்கிறார் அப்படின்னு பவுல் எழுதுகிறார். அடுத்தபடி என்ன? அறிவு, நாலேஜ். உலக அறிவு இல்லை, தேவனுடைய அறிவு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று இருக்கு, இது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர் எழுதியிருக்கு.
இந்த ஆவி இந்த பெர்ஃபெக்ஷன் தேவனுடைய ஆவின்னு சொல்கிறேன். ஆனால் அதில் ஒரு ஆவி என்ன ஆவி? கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கு. உங்களுக்கு எனக்கும் அது எழுதுனா கரெக்டு, கர்த்தருக்கு பயப்படும் பயம்னு. ஆனால் தேவனுக்கு என்ன அர்த்தம் யோசிச்சு பார்க்குறீங்களா? கொஞ்சம் மைண்டை திறந்து யோசிச்சு பாருங்க. நான் தானே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இது தேவனுடைய ஆவின்னு சொல்கிறேன். தேவனுக்கு எதுக்கு தேவனுக்கு பயப்படும் பயம் அவசியம்? கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவியானவர் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தேவனே வச்சிருக்கிறார். அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன அர்த்தத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயம். இந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் நியாயப்பிரமாணத்தை புரிஞ்சுக்க முடியும். அதுதான் சொல்கிறேன், ஒவ்வொரு காரியத்தையும் கொஞ்சம் உத்து பார்க்க நமக்கு வேதம் நல்லா புரிய ஆரம்பிக்கும். தேவனுக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா, பயம்னு எழுதியிருக்கு. ஆக்சுவலாக அது பயம் கிடையாது. அது எதை குறிக்குதுன்னா மரியாதையை குறிக்கிறது. மரியாதை அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. நான் சொல்கிறேன், ஒன்று மரியாதை, இன்னொன்று ஒருவரை ஒருவர் கனப்படுத்துவது, இன்னொன்று ஒருவரை ஒருவர் முக்கியப்படுத்துவது, இன்னொன்று மற்றவரை தன்னிலும் மேன்மையானவராக உண்மையாக நினைப்பது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் நினைக்கிட்டா இங்கே எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதா இருக்கிறார், குமாரனா இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் நான் இயேசு எடுத்துக்கிறேன். குமாரன் என்ன பண்ணுறாரு? அவர் தேவன். ஆனால் அவருடைய நோக்கம் எப்போதும் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, தன்னை தேவன்னு உயர்த்துவதை விட பிதாவாகிய தேவனை அவர் எப்போதும் கனம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரை பற்றி கவனமுள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, என்னை பற்றி தப்பாக பேசினா உனக்கு மன்னிக்கப்படும், ஆனால் ஆவியானவரை பற்றி நீ தப்பாக பேசாத. அவருடைய குணாதிசயம் வேற. அவர் மென்மையானவர், ரொம்ப சாஃப்டானவர், வல்லமை உள்ளவர் தான். ஆவியானவர் வல்லமை உள்ளவர், ஆனால் அவருடைய மறுபுறம் அவர் மென்மையானவர். உங்களோட துரோகத்தை பொறுத்துக்க மாட்டார். பொறுமையாக ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்க மாட்டார் ஆவியானவர். நீடிய பொறுமையாக இருக்கிறது போல ஆவியானவர் உங்களுடைய துரோகங்களை பொறுத்து கொள்வதில்லை. அவருக்கு விரோதமாக நீங்கள் தூஷணம் பண்ணினா அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. ஸோ தேவன் ஒருவர் மூவர் ஒருவராக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 3 பேருமே ஒருவரை ஒருவர் முக்கியத்துவம் படுத்துகிறார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் முக்கியம் கொடுக்குறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கனப்படுத்துகிறார்கள். ஒருவருக்கொருவர் தங்களிலும் பிதா என்ன பண்ணுறார்? தன் குமாரனை மேன்மை உள்ளவராக பார்க்குறார். எப்போதும் பிதாவுக்கு யாரை பற்றிய எண்ணங்கள்? குமாரனை பற்றிய எண்ணம். அல்லேலூயா. குமாரனை வேதம் சொல்ல அவருடைய செல்ல பிள்ளை என்று எழுதியிருக்கிறது. அவ்வளோ பிதா அப்படியே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் குமாரன் மேலே. குமாரன் பிதாவின் மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருக்கிறாரு. ஆவியானவர் அப்படி இயேசுவை கனப்படுத்துகிறார். இன்னைக்கு ஆவியானவர் குமாரன் சொன்னது தான் நமக்கு சொல்லுவாராம், தானே ஒன்றும் சொல்ல மாட்டார். அவரும் தேவன் தானே. வேதத்தில் எல்லாமே என்ன எழுதியிருக்கிறது? ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துவார். ஆவியானவர் உங்களை போதித்து நடத்துவார். இந்த வேலை யாரோட? ஆவியானவர். ஆனால் அதே வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு என்ன சொல்லுகிறார்? அவர் தானாய் ஒன்றும் சொல்ல மாட்டார், என்னிடத்தில் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவிப்பார். ஸோ நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கிறோம்? இங்கே யாருமே பெருமையாக நிற்கிறது இல்லை. நான் தாங்கிற எண்ணமே கிடையாது. அதுதான் தேவனுக்கும் பிசாசுக்கும் உள்ள வித்தியாசம். இவர் தான் தேவன், இவர் திருத்துவ தேவன். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா இன்னைக்கு இந்த பேர் நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பயம் அல்ல, தங்களிலும் மற்றவரை மேன்மையாக நினைத்து மற்றவருடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை கனம் பண்ணுவது. அப்போ நியாயப்பிரமாணம் என்னத்தை எதிர்பார்க்குது? இந்த ஒரு பாயிண்ட்லேயே நான் சொல்ல விரும்புகிறேன். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தோடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒன்று, தேவனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரெண்டாவது, தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவனுக்கு எந்த தீமையும் செய்யக்கூடாது. அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இது யாருடைய குணம்? முதல்ல இது யாருடைய குணம்? இது எங்கேருந்து வருது?
பரலோகத்திலிருந்து வருகிறது. அந்த குத்துவிளக்காகிய 7 குத்துவிளக்கின் அந்த காரியம் என்ன? அறிவோடு அதை இணைக்கப்பட்டிருக்கிறது.